இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், இன்னைக்கு டயட் ரெசிபியில் ஓட்ஸ் வச்சு ஒரு ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் உப்பு, உரப்பு, புளிப்புன்னு எல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. அந்த அளவுக்கு இந்த தோசை சூப்பராக இருக்கும். இதில் நம்ம குடமிளகா, தக்காளி, வெங்காயம், அப்புறம் மிளகாய் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, சீரகத்தூள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஊத்தப்பம் சாப்பிட்டா போதும், நல்ல வயிறு ஃபுல்லாயிரும். இது பிரேக்ஃபாஸ்டாவோ அல்லது டின்னராவோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 200 கிராம் ஓட்ஸ் எடுத்தால் உங்களுக்கு தாராளமாக 7 ஊத்தப்பம் வரைக்கும் வரும். வல்லாரியில் பாதி அளவு எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணின குடமிளகாய் போட்டுக்கலாம். எந்த அளவில் நம்ம வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவில் குடமிளகாயும் தக்காளியும் எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணின பாதி மிளகாய் எடுத்திருக்கேன். சின்னதாக நறுக்கின கறிவேப்பிலையும் மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரேடியாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேயே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு உரப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் மிளகாய் வத்தல் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாய் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாய் வத்தல் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். வத்தல் பொடி வேண்டாம்னு நினைக்கிறவங்க மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த மாவை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சா மட்டும்தான் தோசை நல்லா வரும். 20 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ பாருங்க, அந்த ஓட்ஸ்லாம் நல்லா ஊறி மேலே எழும்பி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடணும். நம்ம கீரை கடையும் போது எப்படி கடைவோமோ அந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைகள் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் வேணும்னா தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டுக்கலாம். தோசை மேலே உள்ள கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், அப்படின்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம மிதமான தீயில வச்சு வேக விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஓட்ஸ் ஊத்தப்பம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.